தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. மேய்ப்பன் என்கிற தலையங்கத்தில் வேதத்திலிருந்து காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். நல்ல மேய்ப்பனுக்கும் இயேசு எதிர்பார்க்கிற நல்ல மேய்ப்பனுக்கும் இயேசு சொல்லுகிற கள்ள மேய்ப்பனுக்கும் உள்ள வித்தியாசங்களை நாங்கள் வேதத்திலே யோவான் 10ஆம் அதிகாரத்திலே பார்த்து கொண்டு வருகிறோம். மேய்ப்பன் என்பவன் எல்லாவற்றையும் எல்லோரையும் விட தெய்வத்தை முதலாவது நேசிக்க வேண்டும். மேய்ப்பன் என்பவன் இயேசு ஆகிய வார்த்தை வழியாக பிரவேசிக்க வேண்டும். மேய்ப்பன் என்பவன் ஆடுகளை பேர் சொல்லி அழைக்கிறவனாக, அறிந்தவனாக, நடத்துகிறவனாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். அதே யோவான் நேற்று பார்த்தபடி 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இன்னும் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். வெளியே நடத்தி கொண்டு போகிறான், விசாலத்திலே நடத்துகிறான். வெளியிலே நடத்துகிறவன், விசாலத்திலே நடத்துகிறவன். எங்கே மேய்ப்பனை அவன் நடத்த வேண்டும்? ஒரு நல்ல மேய்ப்பன் ஆடுகளை எங்கே நடத்த வேண்டும்? தெய்வத்துக்கு நேராக நடத்த வேண்டும். தெய்வத்துக்கு நேராக என்றால் தெய்வத்துடைய வசனத்துக்கு நேராக நடத்த வேண்டும். அப்ப என்ன செய்கிறான் இவன் மேய்ப்பன்? அந்த ஆடுகளை, நல்ல மேய்ப்பன் வெளியிலே கொண்டு போய் மேய்ச்சலுக்குள்ளாக நடத்துகிறான். வசனத்தை ஜனங்கள் இன்னும் கற்றுக்கொள்ளும்படியாக, வசனத்தை ஜனங்கள் இன்னும் அறியும்படியாக, அந்த வசனத்தை ஜனங்கள் மேய்ந்து கொள்ளும்படியாக, அந்த வசனத்தை ஜனங்கள் சாப்பிடும்படியாக, உட்கொள்ளும்படியாக, அதிலே உட்கொண்டு அதிலே அவர்கள் நிலைத்திருந்து பலனடைந்து அந்த வசனம் அவர்களை நடத்தும்படியாக வெளியிலே கொண்டு போய் தன் ஆடுகளை நடத்துகிறவனாக ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்க வேண்டும். அதாவது வசனத்துக்குள்ளதாக தன்னுடைய ஆடுகளை, தனக்கு தேவன் தந்திருக்கிற ஆடுகளை நடத்துகிறவனாக ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்க வேண்டும். வசனத்தின் வழியாக பிரவேசிக்க வேண்டும், வசனத்துக்குள்ளே ஜனங்களை நடத்த வேண்டும். நன்றாக கவனிக்க வேண்டும். கட்டு கதைகளுக்கு அல்ல, தன்னுடைய கற்பனைக்குள்ளே அல்ல, தன்னுடைய கனவுகளுக்குள்ளே அல்ல, தான் சொல்லுகிற கதைகள் காரியங்களுக்குள்ளே அல்ல, தன்னுடைய சொந்த அனுபவங்களுக்குள்ள அல்ல, வசனத்துக்குள்ளாக. அந்த வசனத்துலதான் ஜீவனும் உண்டு, வல்லமையும் உண்டு. அந்த வசனம்தான் ஒருவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். அந்த வசனம்தான் ஒரு ஆத்மாவை தேவனுக்கு நேராக நடத்தும். அந்த வசனம்தான் ஒருவனை தேவ சமூகத்திலே நிற்கத்தக்கதாக பரிசுத்தமாக்கும். அந்த வசனம்தான் அவனுடைய பலவீனங்களை மாற்றும். அந்த வசனம்தான் அவனுடைய வியாதிகளை மாற்றும். அந்த வசனம்தான் அவனுக்கு விசுவாசத்தை கொண்டு வரும், நம்பிக்கையை கொண்டு வரும், தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை கொண்டு வரும். நான் பேசுகிற சொந்த கதை, சொந்த கற்பனை, சொந்த கனவுகள், சொந்த அனுபவங்கள் ஒரு நாளும் ஒருவனையும் தெய்வத்துக்கு நேராக நடத்தாது. வாருகிறது, ஏதாவது ஒரு வசனத்தை எடுக்கிறது, அதுக்கு ஒரு கதையை வைக்கிறது, அந்த கதையத்தான் சொல்லி அந்த கதையத்தான் மனசுல பதியத்தக்கதாக கதையை சொல்லிவிட்டு அல்லது சொந்த அனுபவம், அங்க போன ஆண்டவர் அப்படி செய்தாரு, என்ன கொண்டு இப்படி செய்தாரு, என்ன கொண்டு அதை திரத்தினாரு, இதை திரத்தினாரு, அங்கே அற்புதம் செய்தாரு, தீர்க்க தன்னுடைய பெருமைகளை சொல்லிவிட்டு போய்விடுகிறது. அல்லது தசமபாகம் காணிக்க, இதை ரெண்டையும் பேசிவிட்டு போகிறது. அல்லது ஊழியக்காரனுக்கு கனப்படுத்த பயப்படி என்று தன்னை உயர்த்தும்படியாக, தனக்கு பயப்படும்படியாக ஜனங்களுக்கு காரியங்களை சொல்லிக்கிட்டு போறது. அல்லது அங்க கனவுல அதை கண்ண இதை கண்ண, அங்க பரலோகத்துக்கு போன, அங்க இயேசுவோட விளையாடின, இயேசுவை சந்திச்சான், பவுல சந்திச்சான் என்று இல்லாத பொல்லாத கட்டு கதைகளை சொல்லிவிட்டு போகிறது. இதான் இந்த நாள பிரசங்கமா இருக்கிறது. அல்லது கொஞ்சம் சிரிக்க வைக்கிறது, இதான் பிரசங்கம். இன்னும் மிஞ்சி சில பேர் சினிமா பாட்டு பாடுறான், இன்னும் மிஞ்சி சில பேர் சினிமா கதை சொல்றான். இதுதான் இந்த நாள்ல நடக்கிறது.
இது விசாலத்துல நடத்துகிறது அல்ல. இது வெளியிலே ஜனங்களை நடத்துகிற காரியம் அல்ல. இது வசனத்துக்கு நேராக ஜனங்களை நடத்துகிற காரியம் அல்ல. நல்ல மேய்ப்பன் என்பவன் எப்பொழுதும் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவன் வசனத்துக்குள்ளாய் பிரவேசித்து அதன்படி வாழ்ந்து அவனிடத்தில் வருகிற அந்த ஜனங்களையும் அப்படியாக நடத்துகிறதான ஒரு ஊழியம் செய்ய வேண்டும் என்று தெய்வம் எதிர்பார்க்கிறார். ஆவியானவர் தொடர்ந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.